இல்லை. ஏன் இந்த கொஞ்ச கால பாடுகளை கூட அனுமதித்திருக்கிறார் என்றால், நம்மை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்துவதற்காக. இந்த உபத்திரவர்கள் பாருங்க, அதுதான் நம்மளை சீர்படுத்துகிற. தப்பெல்லாம் உணர்த்தி காண்பிக்கும். எங்க தப்பு பண்ணேன், எங்க மிஸ்டேக் விட்டேன், நான் என்ன பாவம் செய்தேன், அதை உணர்ந்து மனம் திரும்ப வைப்பது இந்த பாடுகள். நம்மை சரிப்படுத்தி கொள்ள உதவி செய்வது இந்த பாடுகள். அது மாத்திரம் நம்மளை பலப்படுத்துகிறது. கர்த்தரையும் கூட இருக்கிறார். பாடுகள் வந்தா என்ன, நெருக்க வந்தா என்ன, உபத்திரம் வந்தா என்ன, ஆண்டவரையும் கூட இருக்கிறார்ல, நம்மை பலப்படுத்துகிறது. அதனால இந்த உபத்திரம் அவசியம், பாடுகள் அவசியம். பாடு இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. இயேசுவோடு நடந்தீங்கன்னா பாடுகளின் வழியாகத்தான் நடத்துவார். அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, இந்த பாடுகளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, கொஞ்ச காலம்தான் எனக்கு இந்த பாடுகளை வைத்திருக்கிறீர், நான் சோர்ந்து போகக்கூடாது, மகிழ்ச்சியாக இந்த பாடுகளின் வழியா நடக்க எனக்கு பலன் கொடுங்க, என்னை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலை நிறுத்துங்க, உடைய வசனத்தின்படி என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. அப்படியே நடக்கும். அதனால என்றைக்கு இந்த பாடுகளுக்குள்ள இருக்க போறதில்லை. ஒரு நாள் அது வெளியே வருவீங்க, புது பலனோட வருவீங்க. அப்ப ஆண்டவரை துதிக்கலாமா? அப்படி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த பாடுகளுக்காக ஸ்தோத்திரம், உபத்திரவ நெருக்கங்களுக்காக நான் உம்மை துதிக்கிறேன். என்னை பலப்படுத்தி, சீர்படுத்தி, சரிப்படுத்தி, நிலைநிறுத்த இந்த கொஞ்ச கால பாடுகளிலே நடத்துகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.